ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போலாம் வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிலில் போயிட்டு வந்தாவே வந்து பயங்கரமாக வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டர்ன் ஆகிடுது, எரியுது, அப்படியே வேர்க்கிறது அதிகமாக இருக்குது. இந்த ப்ரெக்னன்சி டைமில் சும்மாவே எனக்குலாம் பயங்கரமாக வேர்க்கும், அது தெரியுதுங்களா அவங்களுக்குலாம்? ஸோ இப்போவே வந்து நல்லா வேர்க்குது. இங்கேலாம் 10 நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்ததுக்கு பயங்கரமாக வேர்த்துருச்சு. ஸோ வந்து ஒரு சில்லுன்னு ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாமே வந்து ஹோம் ரெமெடி தான். நம்ம ஹோம் ரெமெடி வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இன்ஸ்டண்ட்டாகவும் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோலே பியூட்டி தமிழ் சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெத்தடுக்கு வந்து நம்மளுக்கு புளி தான் மெயினே, வந்து நம்மளுக்கு ராஜா அப்படின்னு சொல்லலாம். புளியை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஷியல் ஹேரை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ப்ளீச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் பால் எடுத்துருக்கேன், ரா மில்க் எடுத்துருக்கிறேன். அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஸோ இது கூட வந்து நான் அந்த புளி கரைசலை தான் எடுத்துக்க போகிறேன். புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பால் கூட புளிக்கரைசல் சேர்க்கும் போது அப்படியே கொஞ்ச நேரத்தில் திரிஞ்சு நல்லா கெட்டியாக ஆயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம கிளென்சிங் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை வந்து க்ளோவாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கோல்டன் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் வெறும் பால் இல்லை பாலாடை வச்சு கூட நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை தயிரும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டைரி ப்ராடக்டே வந்து எனக்கு செட் ஆகாது, அதாவது மில்க் ஐட்டம் அந்த மாதிரி ரிலேட்டடாக எனக்கு எதுவுமே செட் ஆகாது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் புளி தண்ணி கூட கொஞ்சமாக ஹோம்மேட் ஆலோவேரா ஜெல் இருக்கும் இல்லையா, ஸோ ஆலோவேரா மடல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுக்கும் போது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைனா அதுவே வந்து பெரிய இச்சிங் ஏற்படுத்தும். நிறைய பேத்துக்கு ஹோம்மேட் வீட்டில் இருக்க ஆலோவேரா மடல் கூட செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அரிப்பெடுத்துரும், அதுவே வந்து பிம்பிள்ஸ் உண்டாகிறதுக்கு ரீசனாகவும் வந்துடும். ஸோ அதனால் எல்லாமே வந்து நம்ம க்ளீனாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது இந்த புளிக்கரைசலும் பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தேன். ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்குது வெயிலுக்கு. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி. அதை வந்து 2 கையில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி பண்ணிக்கலாம். புளி தண்ணி அப்படியே எச்சி ஊறுது. நல்லா இந்த கண்ணுக்கு கீழே இந்த நோஸு இந்த மாதிரிலாம் நல்லா கவர் பண்ணி நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு டேர்ன் ஆன நம்ம ஸ்கின்னை வந்து திருப்பி நமக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கிளென்சிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் இந்த நோஸ் பக்கத்துலலாம் வேர்க்கும், இந்த இடத்துலாம் வேர்க்கும். ஸோ வேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நல்லா அழுக்கு படிஞ்சிடும். வேர்வை தண்ணி வந்து உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால வந்து நல்லா அழுக்கு படிஞ்சு நம்ம ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. என்ன ரெமெடி உங்களுக்கு செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புளி தண்ணி செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் வெறும் பால் கூட எடுத்துக்கலாம், இல்லை தயிர் மட்டும் கூட எடுத்துக்கலாம். இல்லை பாலாடை இருந்ததுன்னா பாலாடை எடுத்துக்கலாம். என்கிட்ட பாலாடை இருக்குது, நான் டெய்லி மார்னிங் யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணியாச்சு. கிளென்ஸ் பண்ண உடனே வந்து நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளோவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரப் தான் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடுங்க.
ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் வந்து காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணால் எடுத்துக்கலாம். நான் புரு காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேன். தென் வந்து இது கூட வந்து புளிக்கரைசல் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹோம்மேட் ஸ்க்ரப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரப் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரவை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரவையும் நீங்கள் கேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஓட்ஸ் இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். பிம்பிள்ஸ்லாம் வந்து உடனே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓட்ஸ் வந்து ஒரு குறைன்னு அந்த மாதிரி அரைச்சிட்டு அது கூட வந்து கேர்டு மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ப்ராடக்ட்டில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்க்ரப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் சுகரை வச்சு நான் ஒரு ஃபேஷியல் ஒரு பேக் போட்டிருப்பேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். நாட்டு சக்கரை கூட வந்து வெறும் ஹனி மட்டுமே ஆட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளித்தண்ணி வந்து செட் ஆகலை அப்படின்னா. புளித்தண்ணியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். காஃபி பவுடர்லேயும் வந்து நிறைய ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணக்கூடிய அதிக சத்துக்கள் அதில் வந்து இருக்குது. இப்போ 2 கையிலையும் தொட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு அப்படியே கரைஞ்சிருச்சு. புளித்தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தேன்னா அப்படி கரைஞ்சி போச்சு. லைட்டாக தான் இருக்குது. நான் வந்து ரொம்ப அந்த ஹாஷான பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்க மாட்டேன். என் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. வாயை சுற்றி வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த டார்க்னஸ் அப்படி நிறைய வரும். கருவளை வருதா இல்லையோ வாயை சுற்றி வந்து நல்லா கருப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கோல்டன் ஃபேஷியல் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஸ்க்ரப் பண்ணிட்டதுக்கப்புறமா ஸ்கின்னை வந்து ரொம்ப 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 அப்படியே ஒரு பேபி சாஃப்ட் ஸ்கின் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பட் வந்து என் கண்ணு மட்டும் கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். என்னன்னு தெரியல, வெளியில் போயிட்டு வந்ததுமா. ஸோ அதனால் வந்து ரொம்ப டயர்டாகவும் டல்லாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஃபேஷியல் பண்ணணுமே டிசைட் பண்ணேன். ஸோ கண்ணு மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாக போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ப்ரூ காஃபி 2 ரூபா பாக்கெட்டே வந்து அதிகம் தான். ஸோ 1 டீஸ்பூன் நான் வந்து காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு வந்து ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்திருக்கேன். ஃபேர் அண்ட் லவ்லி இல்லாதவங்க யூஸ் பண்ணாதவங்க வந்து நீங்கள் அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி இருந்ததுன்னா இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடலை மாவு எந்த குவான்டிட்டி எடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துக்கலாம். ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசல் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து 2 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தேவையான அளவு பார்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு சூப்பரான மாஸ்க் ரெடி ஆயிரும். ஓகே, இந்த பேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தாச்சு. இதில் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து விரலி மஞ்சள் வந்து காலி ஆயிடுச்சு. நான் வாங்கி அரைச்சா தான் எனக்கு வந்து மஞ்சள் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் அரைச்சி யூஸ் பண்ணணும். ஸோ மற்ற மஞ்சள் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. விரலி மஞ்சளை நான் யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ அதனால தான் மஞ்சள் ஆட் பண்ணல. நீங்கள் மஞ்சள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ண முடியல, அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸாவது இந்த வந்து பேக் போட்டுட்டு வாங்க. நீங்கள் ஸ்க்ரப்பிங் கிளென்சிங் கூட வந்து நீங்கள் அப்பப்போ போட்டுட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வீக்லி த்ரைஸ் போட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அப்படியே காஃபி ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட நெக்கு, காது அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது டைம் இருந்ததுன்னா நீங்கள் 2 டைம்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி கூட இன்னொரு கோட்டிங் கொடுத்துருங்க, நல்லாயிருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணும்போதே வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங்லேயே வந்து நல்லா டார்க்காக கொடுத்துட்றேன். ஓகே, இதை அப்படியே விட்டுடலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம்.
நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோட ஸ்கின் வந்து நான் அப்படியே அவ்வளோ வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ என்னோட நெக்கை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பயங்கரமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேபி நெக்குக்கு போட்டிருந்தா நெக்கும் நல்லா இருந்திருக்கும் போல். ஸோ லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். என்னோடய நெக்குக்கும் என்னோடய ஃபேஸ்க்கும் வந்து சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பெரிய மனசோட லைக் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லபடியான மழை வாழ்த்துக்கள்.